செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட கனடா தூதுக்குழுவுக்கு அரசாங்கம் அனுமதி மறுப்பு. புலிகளின் முகாம் போலி தகவல்கள் பரப்பியவருக்கு விளக்கமறியல். கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்தி ஊடகங்களுக்கு வெளியிட முடியாத ரகசிய நகர்வு, அமைச்சரின் அறிவிப்பு. அனுர ஆட்சியில் 6 பில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வடக்கு கிழக்கு மக்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் முக்கிய பேச்சு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, பிமல் திலித் உள்ளிட்ட 6 பேரின் கருத்துக்கள் அடங்கிய சீடிக்கள் சமர்ப்பிப்பு. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் மாநாட்டை சீர்குலைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக ஒன்றுபடுவோம். இந்தியாவில் இருந்து திரும்பும் அகதிகளுக்கான மீள்குடியேற்ற உதவிகள் என்ன? அரசிடம் சாணக்கியன் கேள்வி. செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட கனடா நாட்டின் தூதுக்குழுவுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்காமையால் தூதுக்குழு செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்து திரும்பி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. நேற்று மதியம் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்தார். மேலும் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில், கனடா தூதுவர் ஆலயம் இந்த களத்தை பார்வையிடுவதற்கு விஜயம் செய்தது. ஆனால் அவர்களுக்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்படாததினால் அவர்கள் ஏற்கனவே இந்த பிரதேசத்துக்கு இந்த அகழ்வுப்பணி நடைபெற இடத்திற்கு வருவதாக இருந்தால் அவர்களுடைய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட வேண்டும். அந்த அனுமதி கிடைக்காதபடியால் நீதிமன்றத்தில் எவ்வித விண்ணப்பம் செய்யப்படவில்லை. ஆனபடியால் நீதிமன்றம் அதுக்கான கட்டளை ஆக்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் அந்த விண்ணப்பம் அனுமதி வழங்கப்படாத முடியாதபடியால் அவர்கள் இந்த பிரதேசத்தை பார்க்க முடியாது திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்வுப்பணி செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிக்கப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாப்பை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாப்பு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ்வுப்பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. அவங்க அரசாங்கத்துக்கு அவர்களோட நாங்கள் மதிய உணவு இடைவெளிக்கு போயிட்டு திருப்பி வரைக்குள்ள தான் அவர்களுடைய வாகனத்தை இதுக்குள்ள நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ அவர்கள்ட்ட உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான அனுமதி இருக்கா இல்லையான்றதை கேட்ட அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டது. தங்களுக்கான அனுமதி வழங்குறதுல காலதாமதம் ஏற்பட்டதால் நாங்கள் இந்த இடத்த வாழ்வரை பார்த்துட்டு போகிறதுக்காக முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தவங்க. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு உரிய தரப்புறால எந்த விதமான கோரிக்கையும் விடப்படையில். பட் நிர்வாக ரீதியாக அவர்கள் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சுக்களால் தங்களுடைய வேண்டுகோளை தாங்கள் விடுத்திருந்தும் இதுவரை காலமும் தங்களுக்கான அனுமதி கிடைக்கல என்பதை தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் அதிகார வரம்புக்குட்பட்ட காலி போப்போதல பிரதேச சபையைச் சேர்ந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று மயான கட்டுமானத்தில் முறைகேடு மற்றும் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டி லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், மயான கட்டுமான திட்டம் கொள்முதல் நடைமுறையின்படியும் முறையான ஒப்புதல் இல்லாமலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக ஆரம்ப ஒப்பந்த தொகை சுமார் 3.5 மில்லியனாக இருந்த போதிலும் 6 பில்லியனுக்கும் அதிகமான புதிய மதிப்பீட்டு சபையிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இது பொதுமக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் என்பதால் கொள்முதல் நடைமுறையும் முறையான ஒப்புதல் புறக்கணிக்கப்பட்டதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். பாதாள உலக குழுவின் தலைவரான கஞ்சிப்பாணி இம்ரான் இன்னும் கைது செய்யப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவனான கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திகள் எதுவும் உண்மை கிடையாது. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இன்னும் கஞ்சிப்பாணி இம்ரான் இன்னும் கைது செய்யப்படவில்லை. கஞ்சிப்பாணியை கைது செய்யும் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது முறையற்றது என குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கவனத்தில் கொள்ளப்பட்டது. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சமூக பொருளாதார மற்றும் அபிவிருத்தி பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிராந்திய மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகள் பாராளுமன்றத்தில் பரந்தளவு முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான அரசியல் மற்றும் சமூக தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் MLM ஹிஸ்புல்லா, MSJ வாசித், MDM தாஹிர், துரைராசா ரவிகரன், இம்ரான் மஹரூப், உதுமா லெப்பை, ரபூப் ஹக்கீம், ராமநாதன் அச்சுனா, நிசாம் காரியப்பர், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், மனோ கணேசன் உள்ளிட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் திரும்பும் அகதிகளுக்கு காணி, வீடமைப்பு, சொத்து இழப்பீடுகள், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் தொடர்பாக வழங்கப்படும் உதவிகள் என்ன? வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரே பொறிமுறையின் மூலம் விவகாரங்களை தீர்ப்பதற்காக ஒருங்கிணைந்த மீள வருகை மற்றும் மறுவாழ்வு அலகு ஒன்றை அரசாங்கம் நிறுவுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழ் அகதிகள் மீண்டும் இலங்கைக்கு திரும்ப விரும்புவது தொடர்பாக குறிப்பாக பாதுகாப்பு அனுமதி, வீடமைப்பு, காணி மற்றும் சொத்துக்களுக்கான அணுகல், வேலைவாய்ப்பு, இழப்பீடு மற்றும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகிய விவகாரங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? குறிப்பாக பல தசாப்தங்களாக இந்தியாவில் வாழ்ந்துவிட்டு பலாலி விமான நிலையம் வழியாக திரும்பிய 75 வயதுடைய இலங்கை தமிழ் அகதி ஒருவர் கடந்த ஆண்டு மே மாதத்தில் கைது செய்யப்பட்டதை முன்னிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? உள்நாட்டு போரின் போது செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் என்று இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கு அகதிகளாக பதிந்து கொண்ட இலங்கை பிரஜைகள் சட்டவிரோதமாக இலங்கையை விட்டு வெளியேறிய முறைக்காக மட்டும் குடிவரவு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படாமல் அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் வழியே மீண்டும் நாடு திரும்புவதற்கு அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய நடைமுறை யாது? மேலும் இந்த நடைமுறையில் எவ்வாறு இயங்கும்? இலங்கை தமிழ் அகதியொருவர் இலங்கைக்கு திரும்புவதற்கு முன்னர் குடியுரிமை உறுதிப்படுத்தல், பயண ஆவணம் மற்றும் பாதுகாப்பு அனுமதி உள்ளிட்ட என்னென்ன நடைமுறை படிகளை மேற்கொள்ள வேண்டும்? 2009 ஆண்டு முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டிலும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்ப இலங்கை அகதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதில் ஐநா அகதிகள் முகவர் நிலையத்தின் உதவியுடன் திரும்பியவர்கள் மற்றும் சுயாதீனமாக திரும்பியவர்கள் எத்தனை பேர்? புதிய நடைமுறையின் கீழ் பாதுகாப்பு அனுமதி பரிசீலனை செயல்முறை எவ்வாறு அமையும் என்ற அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் என்ன தகவல்கள் அல்லது ஆவணங்கள் தேவைப்படுகின்றன? இந்த மதிப்பீடு நிறைவு செய்யப்பட வேண்டிய அதிகபட்ச கால அவகாசம் என்ன? பாதுகாப்பு அனுமதி மறுக்கப்பட்டால் என்ன நிகழும்? ஒருவருக்கு எதிரான தீர்மானத்துக்கு காரணங்கள் வழங்கப்பட வேண்டுமா மற்றும் பாதிக்கப்பட்ட நபருக்கு அதை எதிர்த்து மறுபரிசீலனை செய்யவோ அல்லது மேன்முறையீடு செய்யவோ உரிமை உள்ளதா? தன்னிச்சையான அல்லது காலவரையறையற்ற பாதுகாப்பு பரிசோதனைகளுக்கு எதிராக என்ன பாதுகாப்பு வழிமுறைகள் உள்ளன? இலங்கைக்கு மீண்டும் திரும்பும் அகதிகளுக்கு காணி, வீடமைப்பு, சொத்து இழப்பீடு, வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் தொடர்பாக என்ன உதவிகள் வழங்கப்படும்? வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரே பொறிமுறையின் மூலம் விவகாரங்களை தீர்ப்பதற்காக அரசாங்கம் ஒருங்கிணைந்த மீள்வருகை மற்றும் மறுவாழ்வு அலகு ஒன்று நிறுவப்படும் ஆகிய கேள்விகளை எழுப்பினார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தின மாநாட்டை சீர்குலைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக ஒன்றுபடுமாறு மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவஜோகநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் ஆகஸ்ட் 30 அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் சர்வதேச மாநாடு ஒன்று யாழ்ப்பாணம் தந்தி செல்வா கலையரங்கில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சர்வதேச மாநாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் அரசு ஆதரவு பெற்ற சில தரப்புகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக வடகிழக்கு முழுவதும் நீண்ட காலமாக சர்வதேச நீதியை கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை பிரித்து அவர்களில் ஒரு பகுதியினரை தனியாக அணிதிரட்டி அதே தினத்தில் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் தந்தி செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் குறைப்பதுடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை இலங்கை அரசின் உள்ளக பொறிமுறைக்குள் மட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு, குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் ஊடான நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக வலு சேர்க்கும் அபாயம் காணப்படுகிறது. நீண்ட காலமாக சர்வதேச நீதியை கோரி போராடி வரும் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மத்தியில் இவ்வாறான முயற்சிகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம் என்ற பெயரில் தனிநபர்கள் அல்லது சில அமைப்புகள் முன்னெடுக்கும் இத்தகைய பிரித்தாளும் செயற்பாடுகள் தொடருமானால் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிக்கான நமது நீண்டகால போராட்டத்தை நீட்டுப்போக செய்யும் ஆபத்து உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுடன் இணைந்து நீதிக்காக போராடிய 600க்கும் மேற்பட்ட உறவுகள் நீதி கிடைக்காமல் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் தியாகத்தை இன்னும் உயிருடன் இருந்து நீதிக்காக போராடி வரும் சாட்சிகளின் குரலையும் நாம் புறக்கணிக்க முடியாது. எனவே உண்மையான நீதியை விரும்பும் அனைத்து தரப்பினரும் தனிப்பட்ட அரசியல் அல்லது அமைப்பு சார்ந்த வேறுபாடுகளை கடந்து உயிருடன் இருக்கும் சாட்சிகள் கரங்களை பலப்படுத்தி வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகால கோரிக்கையான சர்வதேச நீதி பொறிமுறையை நோக்கிய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிப்பதன் மூலமே இலங்கை அரசை உண்மையான பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கான சர்வதேச அழுத்தத்தை வலுப்படுத்த முடியும் என தெரிவித்தார். பளையில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் மூலம் தவறான தகவலை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்ட நபரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. 46 வயதுடைய குறித்த நபர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் பெல்லன் விளவில் வைத்து நேற்று காலை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியம் என உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதனை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அரசாங்கம் மதித்து செயற்படும் என தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக மக்களின் நலனை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவசியம் என தீர்மானிக்கப்பட்டால் அதற்கேற்ப செயற்படுவதற்கும் நாம் தயாராக உள்ளோம் எனவும், சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் தீர்மானித்தால் அதற்கும் நாம் தயாராக உள்ளோம் என நலிந்த ஜேதிஸ் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்பில, பாராளுமன்ற உறுப்பினர் தேஜ்ய வீர உள்ளிட்ட 6 பேரின் கருத்துக்கள் அடங்கிய சீடிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிட்டதாக கூறப்படும் 6 பேரின் அறிக்கைகள் அடங்கிய சீடிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில, பாராளுமன்ற உறுப்பினர் தில்ஜ வீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன் ஆகிய 6 பேரும் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பான சீடிகளை இவ்வாறு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 போலீஸ் அதிகாரிகளையும் எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக வவுனதீவு முகாமில் இருந்த இலங்கை ஆயுதப்படையினரின் புலனாய்வு தகவல்கள் அடங்கிய குறிப்பு புத்தகம் ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த குறிப்பு புத்தகத்தை பொறுப்பில் வைத்திருந்த லெப்டினன்ட் கேர்னலிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ள புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர்.